நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். காவேரி மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரையு. பிளேட்லெட் குறைபாடு சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக டாக்டர் அர்ஷத் ராஜா, ஹெமட்டாலஜிஸ்ட் டாக்டர் அர்ஷத் ராஜா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள முதல்ல நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இந்த பிளேட்லெட் குறைபாடு அதாவது த்ரோம்போசைட்டோபீனியா அப்படின்னா என்ன? ஸோ பிளேட்லெட் குறைபாடு அதாவது லோ பிளேட்லெட் கவுண்ட் த்ராம்போசைட்டோபீனியா அப்படிங்கிறது வந்து ஒரே செல் குறைபாடு தமிழில் சொல்லணும்னா. ஸோ நார்மலாக நம்மளுக்கு ஒரு சிறிய வெட்டுக்காயம் படுது அப்படின்னா அதில் முதல்ல ஃபார்ம் ஆகிற கிளாட்டை பண்ணுறது வந்து பிளேட்லெட்ஸ். ஸோ அந்த பிளேட்லெட்ஸ் நம்மளுக்கு குறைபாடு இருக்கும்போது சிறிய அடிபட்டாலும் வந்து நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகிரும். ஸோ இது எப்படியெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக கீழே விழும்போது கூட வந்து ரொம்ப நேரமாக வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும், இல்லை ப்ரஷ் பண்ணும்போது ரொம்ப நேரமாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சிம்பிள் ஏர்லி சைன்ஸ் ஸோ தட் வி கேன் பிக்அப் த லோ பிளேட்லெட் கவுண்ட். ஸோ இதை வந்து இங்கிலீஷில் நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் த்ராம்போசைட்டோபீனியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது இந்த லோ பிளேட்லெட் கவுண்ட்டுங்கிறது இந்த அயன் குறைபாடு இல்லை இந்த ஹீமோக்ளோபின் கம்மி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் சேர்ந்ததா அது? ஸோ லோ பிளேட்லெட் கவுண்ட் வந்து ஐரன் கம்மினால் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நார்மலாக ஐரன் கண்டென்ட் கம்மி ஆகும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது தான் கம்மியாகும். அதாவது நார்மலாக நம்ம சிவப்பு அணுக்களோட ஹீமோக்ளோபின் கண்டென்ட் குறைவு தான் வந்து அனீமியா இல்லை ஐரன் டெஃபிஷியன்சி அனீமியா அப்படின்னு சொல்கிறது. இந்த பிளேட்லெட் கவுண்ட் நார்மலாக ஐரன் டெஃபிஷியன்சியில் கம்மி ஆகாது. பட் அதர் விட்டமின் டெஃபிஷியன்சி லைக் விட்டமின் B12 இல்லைனா ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு போகும்போது அதன் குறைபாடுகளால் லோ பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பிளேட்லெட்டே கூட ஏற்றுவாங்க தானே? ஸோ நார்மலாக முந்தைய காலத்தில் என்ன இருந்தது அப்படின்னா வந்து ஹோல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது ஒருத்தர் இடத்துல இருந்து ஒரு ஹோல் பிளட் எடுத்துகிட்டு அதை கம்ப்ளீட்டாக கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பிளேட்லெட் அணுக்களும் சேர்ந்து இருந்தது. இப்போ சம்திங் தே ஆர் யூஸிங் கால்ட் காம்பனன்ட் செப்பரேஷன். அதனால் வந்து நார்மலாக ஒரு டோனர் கொடுக்குற பிளட்டை வந்து ரெட் செல், பிளாஸ்மா, அப்புறம் பிளேட்லெட்டாக தனித்தனியாக பிரித்து யாருக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ பிளேட்லெட் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பிளேட்லெட் கொடுக்கலாம் தனியாக. ஓகே, இப்போ இந்த பிளேட்லெட் குறைபாடுக்கும் வயதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்லை பொதுவாக இந்த பிளேட்லெட் குறைபாடு அப்படிங்கிறது யாருக்கு வரும்? பிளேட்லெட் குறைபாடு யாருக்கு வேணாலும் வரலாம். சின்ன குழந்தைகள்லேருந்து வயசான முதிர்ந்தவர்கள் வரலாம். ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு காரணங்களால் குறைபாடு வரலாம். இப்போ இது ஜெனட்டிக்கா இல்லை அம்மாவுக்கு இருந்தால் நமக்கு இருக்கும், டயபெட்டிக் மாதிரி அந்த மாதிரி வருமா? அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் சம் கன்ஜெனிட்டல் கண்டிஷன்ஸ் ஆர் தேர். லைக் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. போன் மேரோ ஃபெயிலியர் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக நம்மளை பிளேட்லெட் உற்பத்தி ஆகிறது வந்து நம்மளோட எலும்பு மஜ்ஜையிலேருந்து, அதாவது போன் மேரோ. ஸோ பிறவியிலே அந்த போன் மேரோ ஃபெயிலியராக இருக்குது, கன்ஜெனிட்டலாகவே ஃபெயிலியராக இருக்குதுன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பிளேட்லெட் குறைபாடு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் என்ன வயதை சேர்ந்தவங்க நிறைய பேர் இந்த பிளேட்லெட் குறைபாடு காரணமாக சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க? யூஸ்வலாக பார்த்தோன்னா நம்ம ப்ராக்டிஸில் பார்க்குறப்ப வந்து ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அவங்க வந்து ஒரு மேஜர் பாப்புலேஷனாக இருப்பாங்க. ஸோ அவங்களில் வந்து நார்மலாக மேனிஃபெஸ்ட் ஆகிற கண்டிஷன் ஐடிபி அப்படிங்கிற ஒரு சின்ன வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லை சிறிய காய்ச்சல் வரும்போது வந்து அவங்களோட பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து பார்க்கும்போது வந்து யூஸ்வலாக லைக் அடல்ட் பாப்புலேஷனில் சம்வேர் அரௌண்ட் மிட் 30s to 50s அந்த மாதிரி பாப்புலேஷனில் பிளேட்லெட் குறைபாடு வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ இந்த மிட் லைஃப் சிண்ட்ரோம், இந்த மிட் லைஃப் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 30+ இருக்க விமன்க்குலாம், ஸோ அவங்களுக்கு இந்த நார்மலாகவே இந்த கால்சியம் டெஃபிஷியன்சியோ இர்ரெகுலர் சைக்கிள் பீரியட்ஸ் இருக்கிறதுனாலையோ ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால இந்த பிளேட்லெட்ஸ் குறைபாடு இருக்குமா? ஸோ பெண்கள் அப்படின்னு வரும்போது யூஸ்வலாக பிளேட்லெட் குறைபாடு மேனிஃபெஸ்ட் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வந்து எப்போ நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுதோ, அதாவது பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது இந்த பிளேட்லெட் குறைபாடு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ப்ளீடிங் நிறைய ஆகிறதுனால பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தப்பு. ஓகே, ஆனால் இப்போது நிறைய பேருக்கு இந்த PCOD இருக்குது, நிறைய பேருக்கு இந்த தைராய்டு இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த சம்ஸ் தள்ளி போகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் பிளேட்லெட் கவுண்ட்ஸ்க்கும் எதுவும் இம்பேக்டாக இருக்குமா? இல்லை, அப்படி எதுவும் தொடர்பு இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பிளேட்லெட் கவுண்ட் சம்மந்தமாக என்ன மாதிரியான மித்ஸ் இருக்குது டாக்டர்? ஸோ பிளேட்லெட் கவுண்ட் குறைஞ்சா நம்ம வந்து சாப்பாடு சரியில்லை, அதாவது இந்த பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட்லாம் எடுத்தால் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடிரும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான கருத்து. ஸோ ஈவன் நம்ம கிராமத்தில் போனவங்களே வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பப்பாயா இலையை அரைச்சி குடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எல்லா பிளேட்லெட் கவுண்ட்டும் அந்த பப்பாயா எக்ஸ்ட்ராக்டில் வந்து கூட போகிறது இல்லை. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். சம் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் இதில் வந்து இட் இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் யுவர் பிளேட்லெட் கவுண்ட். பட் தெர் ஆர் ஸோ மெனி கண்டிஷன்ஸ்
அந்த பிளேட்லெட் கவுண்ட் குறையிறதுக்கு. அந்த மாதிரி குறையும் போது பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். இப்போ பிளேட்லெட் குறைபாடு இருந்து நம்ம அதை கவனிக்காமையோ இல்லை நமக்கு அது தெரியாமல் ஒரு அசிம்டமேட்டிக்காகவே இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு லீட் பண்ணிடும்? ஸோ யூஸ்வலாக சில பேருக்கு வந்து பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகவே இருக்கலாம். அதாவது நார்மலாக ஒரு 1 lakh to 4 lakh நார்மல் கவுண்ட் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து 50 to 60,000 அந்த ரேஞ்சிலே இருக்கலாம். ஸோ அப்படி எதுவுமே வேறு எதுவும் காரணங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைன்னா அந்த பிளேட்லெட் கவுண்ட்னால எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ அன்லஸ் லைக் பிளேட்லெட் கவுண்ட் 20,000க்கு கீழே போகுது, இல்லை அவங்களுக்கு ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குது, தன்னாலே வாயிலிருந்து ப்ளீடிங் ஆகுது, மூக்கிலேருந்து ப்ளீடிங் ஆகுது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ண போகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் இந்த பிளேட்லெட்கான மெயின் ரோல் வரப்போகுது. டாக்டர், பொதுவாக இப்போ வந்து ஒரு டெங்கு ஜுரம் வருது, இல்லை இப்போ இந்த கொரோனா டைமில் கூட நிறைய பேருக்கு இந்த பிளேட்லெட்ஸ் இஷ்யூ இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை ஒரு ஜுரம் இல்லை ஒரு வியாதின்னு வந்தால் அதனால் இந்த பிளேட்லெட்ஸ் அஃபெக்ட் ஆகுமா? ஸோ பிளேட்லெட் குறையிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக பிளேட்லெட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சம்திங் கால்டு இம்பேர்டு பிளேட்லெட் ப்ரொடக்ஷன். ஸோ அது வந்து பிறவியிலே அந்த நான் சொன்ன மாதிரி போன் மேரோ ஃபெயிலியர் சிண்ட்ரோம்ஸாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் சம் பிளட் கேன்சர்ஸ் மேனிஃபெஸ்டேஷனாக கூட இருக்கலாம். சில சமயங்களில் வேறு இடத்துல இருக்கிற கேன்சர் லைக் மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர் வந்து போன் மேரோவில் போகும்போது பிளேட்லெட் உற்பத்தி கம்மியாகலாம். சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் லைக் மீசில்ஸ் இல்லைனா ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன், டெங்கு இன்ஃபெக்ஷன்ஸ், ஹெச்ஐவி, அதனால் கூட பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி, சம்டைம்ஸ் வேறு விதமான ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் ITP, இம்யூன் த்ராம்போசைட்டோபெனிக் பர்பியூரா. ஸோ இந்த காரணங்களால் பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக ஆகிறதுக்கான காரணங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு சொன்னீங்க இல்லையா? ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிங்கிறது வந்து அந்த எவ்வளோ கவுண்ட் இருக்கணுமோ அதை விட ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா? எப்படி அந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்? ஸோ ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் என்ன ஆகும்னா நம்ம பிளேட்லெட்டுக்கு எதிராகவே வந்து நம்மளோட உடம்பு வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த கண்டிஷனில் ஆன்டிபாடிஸ் போய் நம்மளை பிளேட்லெட் கவுண்ட்டை கம்மி பண்ண போகுது, அதனால் ப்ளீடிங் ஆகுது. ஸோ அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா வி ஹாவ் டு கிவ் சம் இம்யூனோசப்ரஷன். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் இல்லைனா அதர் இம்யூனோசப்ரஷன் ட்ரக்ஸ் கொடுக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிளேட்லெட் கவுண்ட் நார்மலைஸ் ஆகிரும். இந்த பிளட் தின்னர்ஸ்னு சொல்கிறாங்களா டாக்டர்? பிளட் தின்னர்ஸ்னால் என்ன? ஸோ பிளட் தின்னர்ஸ் வந்து நிறைய வகை இருக்குது. ஒன்று வந்து பிளேட்லெட் ஃபங்க்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறது லைக் ஆஸ்பிரின், குளோபிடோகிரல் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து ஆன்டிகோயாகுலன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஹெப்பாரின் இல்லைன்னா லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின். அது வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் மெக்கானிசமை வந்து ஸ்டாப் பண்ணுறது. ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போகிறோம் அப்படின்னா தே வில் நார்மலி யூஸ் திஸ் ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் லைக் ஆஸ்பிரின் ஆர் குளோபிடோகிரல். ஸோ யூஸ்வலாக இல்லை ஏதாவது கிளாட் எங்கேயாவது ஃபார்ம் ஆகிருக்கு, அதை நம்ம இமீடியட்டாக கரைக்கணும் அப்படின்னு வரும்போது வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்விட்ச் டு ஆன்டிகோயாகுலன்ட்ஸ், அதாவது ஹெப்பாரின் இல்லைனா லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த பிளேட்லெட்ஸ் குறைபாடு இருந்து அது ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை திரும்ப அதை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணியோ அதை ஏற்றி விட்டுறோம் அப்படின்னா கூட திரும்ப அவங்களுக்கு அந்த பிளேட்லெட்ஸ் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை அவங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியும்? ஸோ அந்த பிளேட்லெட் குறைபாடுக்கான காரணங்களை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதாவது லைக் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டீராய்ட்ஸ் ஒர்க் ஆக போகிறதில்ல, எல்லாத்துக்குமே வந்து இம்யூனோசப்ரஷன் ட்ரக்ஸ் ஒர்க் ஆக போகிறதில்ல. ஸோ சில சமயங்களில் அது வேறு கண்டிஷனாக கூட இருக்கலாம், லைக் நான் சொன்ன மாதிரி பிளட் கேன்சராக இருக்கலாம், இல்லைனா போன் மேரோ ஃபெயிலியராக இருக்கலாம். ஸோ எந்த கண்டிஷனாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது வரும். அப்போ தான் அதோட பிளேட்லெட்டோட ரெஸ்பான்ஸ் வரப்போகுது. ஸோ நார்மலாக பார்த்தோன்னா நம்ம அந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸில் பிளேட்லெட் கவுண்ட் நம்ம எப்பப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அப்போ வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கும், ட்ரீட்மெண்ட் எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ சில சமயங்களில் பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஒன்ஸ் சரி பண்ணிட்டா இது சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதா? அது அந்த ITP அப்படிங்கிற ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் எப்போவுமே ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு 60 to 70% we can give a success rate. So rest of the time there is always a chance that platelet count கம்மியாகலாம். ஆனால் இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு பியூபர்ட்டினாலேயோ இல்லை பிறந்ததுலேருந்தோ அது எவ்வளோ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலுமே அந்த பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்லை ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதோ அப்படிங்கிற பிரச்சனை வந்து இருந்துட்டு தானே இருக்குது. இன்க்ரீஸே ஆகாமல் கவுண்டே இன்க்ரீஸ் ஆகாமல் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் மெடிசின்ஸ் எடுத்தாலும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்க தானே செய்யுது. ஸோ அதுதான் சொன்னேன், லைக் யூஸ்வலி அந்த ஹீமோக்ளோபின் கம்மி ஆகிறதுக்கு வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இஸ் அ ரீசன். ஸோ இல்லை நம்ம நாட்டில் வந்து ஐரன் டெஃபிஷியன்சி இஸ் அ ரீசன். பட் பிளேட்லெட் குறையிறதுக்கு டெஃபினெட்லி ஒரு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வில் பி ஒரு லெஸ் பர்சன்டேஜ் ஒன்லி, லைக் மேபி அரௌண்ட் 5 to 10% இன் இந்தியா. ஸோ பாக்கி காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த காரணத்தில் நம்ம கட்டாயம் தேட வேண்டியது இருக்கும்.
ஓகே. இப்போ இந்த பிளேட்லெட்ஸ் குறைபாடு அப்படிங்கிறது பிரெக்னன்சியை அஃபெக்ட் பண்ணுமா? இல்லை பாப்பா உள்ள வயிற்றில் இருக்க பாப்பாவை அஃபெக்ட் பண்ணுமா? எப்படி? கட்டாயம் ஆபத்து இருக்குது. ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகும்போது கட்டாயம் ஒரு ஆபத்து இருக்குது. ஸோ நார்மலாக அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 50,000 மேலே இருக்கும்போது வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ 50,000 விட கீழே போகுது அப்படின்னா வந்து டெலிவரி அப்போ ரொம்ப ப்ரொலாங்டு ப்ளீடிங் இருக்க சான்சஸ் இருக்குது. அல்லது சிசேரியன் செக்ஷன் பண்ணும்போது ப்ளீடிங் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. சில பேருக்கு அந்த பிளாசண்டல் ப்ளீடிங் நிறைய ஆகிறதுக்கான வாய்ப்புகளும், குழந்தை அதனால் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. இது எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும் டாக்டர்? ஸோ அந்த டைமில் நம்ம லைக் என்ன கண்டிஷன் பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கடைசியாக தான் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து அட் தட் டைம் வி ஹேவ் டு கிவ் பிளேட்லெட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிவிட்டு டெலிவரி கண்டக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா சிசேரியன் செக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த B12 டெஃபிஷியன்சினால இந்த பிளேட்லெட்ஸ் குறைபாடு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது, இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளில் B12 எதுலலாம் இருக்குது, எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்? ஸோ B12 டெஃபிஷியன்சி இந்தியாவில் ஏன் மோஸ்ட் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் மோஸ்ட் ஆஃப் அவர் பாப்புலேஷன் இஸ் லைக் வெஜிடேரியன் டயட். ஸோ அதனால தான் வந்து லைக் B12 டெஃபிஷியன்சி இஸ் அக்வரிங். அதர் காசஸ் ஆர் தேர் லைக் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா வந்து மால் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம்ஸ்னால கூட இருக்கலாம். சில சமயங்களில் ஆட்டோமியூன் கண்டிஷன்ஸ் அதுலேயும் கூட இருக்கலாம். ஸோ மோஸ்ட் காமனாக பார்த்தா டயட்ரி இன்டேக் இஸ் லெஸ். டயட்ரி இன்டேக் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா வெஜிடேரியன் டயட். ஸோ ஆக்சுவலி நான்வெஜ் டயட் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் B12. பட் நம்ம பாப்புலேஷனில் அதை வந்து அட்வைஸ் பண்ண முடியாது நம்ம. ஸோ அதை தவிர்த்து இலைகள் லைக் ஸ்பினாச் ஆர் லெக்யூம்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம், பீஸ் எடுக்கலாம், சீரியல்ஸ் ஆர் குட் சோர்ஸ், ஈவன் எக்ஸ் அண்ட் கர்ட் அந்த மாதிரி கூட எடுக்கலாம். இப்போ வந்து இந்த பிளேட்லெட்ஸ் குறைபாடு அப்படிங்கிறது வந்து நேச்சுரலாகவே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா, இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் போய் மெடிசன் எடுத்து அப்படி தான் சரியாகுமா? அதான் சொன்ன மாதிரி லைக் பிளேட்லெட் கவுண்ட்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக போனால் மட்டும்தான் வந்து சம்படி இஸ் கோயிங் டு ட்ரீட். இல்லை ஒரு 80,000 பிளேட்லெட் கவுண்ட் இருக்குது அப்படின்னா வந்து அதை கட்டாயம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இஃப் பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகிறதுனால வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருது, இல்லை அதனால் ப்ளீடிங் எதுவும் இருக்குது, இல்லை வேறு எதுவும் பிளட் கேன்சர் மாதிரி தெரியுது, இல்லை ஸ்ட்ரோக் மாதிரி எதுவும் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கட்டாயம் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும்? ஸோ ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. லைக் பிளட் கேன்சர்னால பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாச்சுன்னா வி ஹேவ் டு ட்ரீட் த பிளட் கேன்சர். இல்லை போன் மேரோ ஃபெயிலியர் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கட்டாயம் ஒரு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ்னால் ஸ்டீராய்டு இல்லைனா இம்யூனோ சப்ரஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வேறு மெலிக்னன்சினால் அட்வான்ஸ் ஸ்டேஜ் மெலிக்னன்சினால் வந்துச்சுன்னா அந்த கேன்சரை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இல்லை B12 டெஃபிஷியன்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வி ஹேவ் டு சப்ளிமெண்ட் B12 ஆர் ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி இருக்கும். சில சமயங்களில் இன்ஃபெக்ஷனால் கம்மியாகும் அப்படின்னா இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம். லைக் டெங்கு இன்ஃபெக்ஷனில் கம்மியாகணும்னா டெங்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மீசில்ஸ் இன்ஃபெக்ஷன்னாலனா மீசில்ஸ் இன்ஃபெக்ஷன், HIV கூட ட்ரீட்மெண்ட் இருக்கும். சில ரேர் கண்டிஷன்ஸில் ட்ரக்ஸ்னால் கூட பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகலாம். ஸோ அப்போது வந்து நம்ம என்ன ட்ரக்ஸ்னால அந்த பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாச்சுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இப்போ எல்லோரும் இந்த நைட் ஷிஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நைட்டில் நிறைய நேரம் கண்ணு முழிக்கிறாங்க. அந்த ப்ராப்பர் லைஃப் சைக்கிளுங்கிறது யாருக்கும் இல்லை. ஸோ இந்த டைமில் கூட இது பிளேட்லெட்ஸ் அஃபெக்ட் ஆகுமா? அந்த மாதிரி நாக்டர்னல் வேரியேஷன் பிளேட்லெட் கவுண்டில் எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இப்போது நம்ம பிளேட்லெட்ஸ்னால் இப்போது நம்ம பிளட்னா நமக்கு பிளட் டொனேட் பண்ணுறோம், அதுக்கு டோனர்ஸ் இருக்காங்கன்னா பிளேட்லெட்ஸ்க்கு டோனர்ஸ் தனியாக இருப்பாங்களா, இல்லை அந்த பிளட்லேருந்தே தான் பிளேட்லெட்ஸ் எடுப்பாங்களா? ஸோ பிளட்டில் இருந்தும் பிளேட்லெட் எடுக்கலாம். நம்ம நார்மலாக டொனேட் பண்ணுற ஹோல் பிளட்டில் இருந்தும் பிளேட்லெட் எடுக்கலாம். அது இல்லாமல் தெர் இஸ் செப்பரேட் திங் கால்டு பிளேட்லெட் டொனேஷன், சிங்கிள் டோனர் பிளேட்லெட் டொனேஷன். அதாவது இட் இஸ் அ லெங்தி ப்ராசஸ். ஸோ ஒரு டோனரில் இருந்து லைக் சம்திங் லைக் அ டயாலிசிஸ் மெஷின் மாதிரி ஒரு மெஷினில் வந்து அந்த பிளட் போய் ஜஸ்ட் பிளேட்லெட்ஸை மட்டும் செப்பரேட் அவுட் பண்ணிவிட்டு பாக்கி பிளட் எல்லாம் டோனருக்கே ரிட்டர்ன் ஆகிரும். ஸோ தேட் ப்ராசஸ் வில் டேக் அரவுண்ட் 30 to 45 minutes. ஸோ அப்படி எடுக்கும்போது வந்து we can take a large amount of platelets and give it to the patient. ஸோ அது வந்து பேஷண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தே ஆர் கால்ட் சிங்கிள் டோனர் பிளேட்லெட்ஸ். டாக்டர், இப்போது ஐசியூவில் பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஒரு பிளேட்லெட் அவங்களுக்கு ட்ராப் ஆகுதுன்னா அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ ஐசியூ பேஷண்ட்ஸில் வந்து பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ மோஸ்ட் காமன் ரீசன் ஐசியூ செட்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன். ஸோ அதாவது செப்சிஸில் இருக்காங்க,
பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி செப்சிஸில் இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷனாலேயே வந்து பிளேட்லெட் கவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது தெர் இஸ் சம்திங் கால்ட் டிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க, டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோயாகுலேஷன். அதாவது நம்ம கொடுக்குற மருந்துகள்னால பேஷண்ட்டோட செப்சிஸ்னால வந்து அவங்களோட இன்டர்னல் கோயாகுலேஷன் அதாவது கிளாட்டிங் மெக்கானிசம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இப்போது இந்த பிளட் கேன்சர் பேஷண்ட்க்கு இந்த பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த பிளட்டையே மாற்றுவாங்க தெரியுமா, பீரியாடிக்கலாக பிளட்டையே மாற்றுவாங்கல்ல, ஸோ அந்த டைமில் அவங்களோட பிளேட்லெட்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஸோ பீரியடிக்கலாக பிளட்டை மாற்றுறது அப்படின்னா சம்திங் தட் இஸ் கால்ட் பிளாஸ்மாஃபெரசிஸ். ஸோ அது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தெர் இஸ் கண்டிஷன் கால் டிடிபி, த்ராம்போட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் பர்பியூரா. ஸோ அந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா நார்மலாக நம்மளோட பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகும்போது தெர் ஆர் கிளாட் ஃபார்மிங் சிச்சுவேஷன்ஸ், அதாவது மூளையோட நரம்புகளில் கிளாட் ஃபார்ம் ஆகலாம், இல்லைனா வெளியே எங்கேயாவது ஹார்ட்டில் எங்கேயாவது கிளாட் ஃபார்ம் ஆகிற சான்சஸ் இருக்குது. அது பேசிக்காக பிளேட்லெட்டோட டிஃபெக்ட் இல்லை, தெர் இஸ் சம் அதர் டிஃபெக்ட் கால்டு இந்த கிளாட்டிங் ஃபேக்டர். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கிளாட் ஃபார்ம் ஆக இருக்கிற பிளேட்லெட் கவுண்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அந்த சிச்சுவேஷனில் மட்டும் இந்த பிளட் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அதாவது பிளாஸ்மாஃபெரசிஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். ஓகே டாக்டர், இப்போ இருக்கிற இந்த கோவிட் சுச்சுவேஷனில் தடுப்பூசி மட்டும்தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க, டாக்டர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த வேக்சின்ஸ் போடுறதுனால பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது உண்மைதானா? எந்த அளவுக்கு உண்மை? ஸோ 2 சிச்சுவேஷன்ஸ். ஒன்று வந்து பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்க வேக்சின் போடலாமா, இன்னொன்று வந்து வேக்சின் போட்டால் பிளேட்லெட் கவுண்ட் எதுவும் அஃபெக்ட் ஆகுமா. ஸோ ஃபஸ்ட் சிச்சுவேஷன், பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருந்தாலுமே வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷன், எல்லா ஹெமட்டாலஜி அசோசியேஷன்ஸ் தே ஹாவ் அட்வைஸ்ட் டு ப்ரொசீட் வித் த வேக்சினேஷன். ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் லைக் 20,000 ஆர் 10,000 வேக்சின் போடுறது கட்டாயம். ஏன்னா வந்து அந்த கோவிட் இன்ஃபெக்ஷனால் வர்ற பாதிப்பை விட வேக்சினால் வர்ற பாதிப்பு ரொம்ப 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 கம்மி. ஸோ வேக்சின் கட்டாயம் போடணும். செகண்ட் சிச்சுவேஷன், அதாவது வேக்சின் போடுறதுனால பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகுமா. ஸோ இது வந்து நம்மளோட வேக்சின் போட்டு பண்ண ரிசர்ச்சில் வந்த ஒரு ஸ்மால் கண்டிஷன் தட் இஸ் கால்ட் வேக்சின் இன்டியூஸ் த்ராம்போட்டிக் த்ராம்போசைட்டோபீனியா, VITT அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு வேக்சின் போட்டு ஒரு மாதத்துக்குள்ளால் தெர் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ட்ராப் இன் பிளேட்லெட் கவுண்ட். அதே மாதிரி சில இடங்களில் கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனும் வர சான்சஸ் இருக்குது, ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேர், மேபி லைக் 0.5 to 1% அவ்வளோதான் இருக்கும். டாக்டர், இப்போ அதே மாதிரி இந்த கோவிட் எஃபெக்டட் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டிராய்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இப்போ அவங்க க்யூர் ஆகி வந்ததுக்கப்புறமே அவங்களுக்கு உடல்நிலையில் நிறைய இப்போ எங்களுக்கு தானாகவே ஒரு சோர்வு வருது, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இது வந்து பிளேட்லெட்ஸோட சம்மந்தப்படுத்ததா? ஸோ கோவிட் அண்ட் டயர்ட்னஸ் கூட வந்து பிளேட்லெட் வந்து கம்மியாகிறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. பிளேட்லெட் குறைபாடுனால யூஸ்வலாக என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் தான் ரொம்பவே காமனாக இருக்கும். லைக் நார்மலாக காலையில் எழும்பி ப்ரஷ் பண்ணும்போது அந்த ஈறுகளில் இருந்து ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இல்லைன்னா மூக்கில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளீட் ஆகிறது, இல்லைன்னா பெண்களாக இருந்தால் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் வந்து ரொம்ப ப்ளீடிங் ஆகிறது, இல்லை சிறிய வெட்டுக்காயம் பட்டால் ப்ரொலாங்டு ப்ளீடிங்காக இருக்குது. சில பேருக்கு வந்து கை காலெல்லாம் பார்த்திங்கன்னா கொசு கடித்தது மாதிரி சிறிய தடுப்புகள் மாதிரி வரலாம். சில பேருக்கு கம்பெடுத்து அடித்தது மாதிரி ரத்த கட்டு மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக மேனிஃபெஸ்டேஷன்ஸாக இருக்கும். அதனால் வந்து வீக்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போது நீங்கள் சொல்கிறீங்களே, இவ்வளோ சொன்னீங்க, பீரியட்ஸ்னால் வரலாம், இல்லை ரத்த கட்டு ஏற்பட்டு அதனால் வரலாம். ஸோ இதிலலாம் எது சீரியஸ் கிடையாது அவ்வளோ, இல்லை எது வந்தால் உடனே டாக்டர்கிட்ட போகணும்? ஸோ எல்லாம் ப்ளீடிங் ஆகிறது அதோட அறிகுறி தான் வந்து இது எல்லாமே. ஸோ இதில் எது வந்தாலுமே வந்து கட்டாயம் டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரில் இருந்து ரத்தம் ஆகுது, இல்லைன்னா வாயில் வந்து உள்ளே வந்து சின்னதாக ரத்தக்கட்டு மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து கட்டாயம் டாக்டரை பார்த்தே ஆகணும். இல்லை ரெண்டாவது வந்து யூரினில் வந்து பிளட் வருது சார். ஸோ இந்த 2 விஷயங்கள் வரும்போது வந்து மூளைக்குள்ளால் ப்ளீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஓகே, இப்போ இந்த பிளேட்லெட்ஸ் குறைபாடை கவனிக்காமல் விட்டுட்டோன்னா அது வேறு எந்த மாதிரியான ஒரு சீரியஸ் இஷ்யூக்கு எடுத்துகிட்டு போகும்? ஸோ சொன்ன மாதிரி தான், லைக் பிளேட்லெட் குறைபாடுனால வந்து எங்கே வேணாலும் ப்ளீடிங் ஆகலாம்.
ஸோ கட்டாயம் வந்து கை காலில் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இல்லை, வயிறுக்குள்ளால் ப்ளீடிங் ஆகலாம். ஏதாவது சின்ன அல்சர் மாதிரி இருந்தால் அந்த இடத்துல இருந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வயிற்றுக்குள்ளால் சின்ன புண்ணு மாதிரி இருக்குது சார், அங்கேருந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில நேரங்களில் வந்து பிரெயினுக்குள்ளாலையும் ப்ளீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரெயினுக்குள்ளே ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா வந்து ப்ரோக்னோசிஸ் இஸ் கோயிங் டு பி வெரி பேட், அதாவது உயிருக்கு ரொம்ப மோசமான நிலைமை. இப்போது இந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் குறைபாடு இதை நம்ம கவனிக்காமல் விடுறோம் அப்படின்னா அது கேன்சர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுமா அதை? அப்படின்னு இல்லை, லைக் சில கேன்சர்னால பிளேட்லெட் குறைபாடு இருக்கலாமே தவிர இது வந்து கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ இந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸ்க்கு ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தா என்னெல்லாம் இருக்குது? இப்போ நார்மல் ஒரு ஆன்டிபயோட்டிக் போருமா இல்லை வேறு எப்படி அதுக்கு? ஸோ பிளேட்லெட் கவுண்ட் கூடுறதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, இல்லை டேப்லெட் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். த்ராம்போபாய்டின் அகனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பிளேட்லெட் எல்லா கண்டிஷன்லேயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். டாக்டர், இப்போ வந்து ஒரு ஃபீவருக்கு மருந்து எடுக்கிறதுனாலையோ இல்லை இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுனால அந்த மாதிரி வேறு ஒரு பிரச்சனைகளுக்காக நம்ம ஒரு மாத்திரை எடுக்கும்போது அது நம்மளோட பிளேட்லெட்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா? கட்டாயம் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது லைக் நார்மல் ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது செஃபலோஸ்போரின் ஆன்டிபயோட்டிக்ஸ், பெனிசிலின் குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ளஸ் குயினிடின் மலேரியாக்குள்ள மருந்துகள் அந்த மாதிரி எடுக்கும்போது பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட் ட்ரக்ஸ் கூட வந்து பிளேட்லெட் கவுண்ட் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எப்போவுமே இருக்குது. இப்போ வந்து நமக்கு ஒரு அயன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அயன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, இப்போ அந்த மாதிரி பிளேட்லெட்ஸ்க்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கா? ஸோ அந்த பிளேட்லெட் கவுண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டேப்லெட்டும் இன்ஜெக்ஷனும் அவைலபிள் இருக்குது. தே ஆர் கால்ட் த்ராம்போபாய்டின் அகனிஸ்ட். ஸோ அது எல்லா கண்டிஷன்லேயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. தெர் ஆர் ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன்ஸ். அந்த இண்டிகேஷன்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து அந்த பிளேட்லெட் கவுண்ட் இம்ப்ரூவ் பண்ணுற இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண முடியும். லைக் நார்மலாக அந்த விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சியாக இருக்குது, அதில் நம்ம அந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போது அந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்குமே அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்லை. லைக் அதான் நம்ம என்ன காரணத்தினால என்ன டயக்னோசிஸ் பண்ணோம் அதை பொறுத்து தான் வந்து அந்த இன்ஜெக்ஷன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் ஏதாவது போன் மேரோ ஃபெயிலியர் மாதிரி இருக்குது, போன் மேரோலேயே பிளேட்லெட் கம்மியாக இருக்குது, அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை ஐடிபி அப்படிங்கிற அந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்லையும் கொஞ்சம் பிளேட்லெட் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது ஆல்ரெடி ஒரு மேஜர் சர்ஜரி, ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லை ஏதாவது ஒரு மேஜர் சர்ஜரி நடந்திருக்கு அப்படின்னா அதனால் அவங்களுக்கு ஒரு பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு திரும்ப அந்த பிளேட்லெட்டை இன்ஃப்யூஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ணலாம். ஸோ பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கறதுனால வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எதுவும் ஆபத்து வரப்போகிறது இல்லை. பட் தே வில் சே லைக் இரேடியேட்டட் பிளேட்லெட்ஸ், அதாவது பிளேட்லெட்டை வந்து இரேடியேஷன் பண்ணி கொடுக்கறது வந்து பெட்டர். அது இரேடியேஷன்னா ஒரு எக்ஸ்ரே அல்லது வந்து கோபால்ட் ரேஸ் வழியாக வந்து பிளேட்லெட்டை வந்து இரேடியேஷன் பண்ணணும். அதாவது அது வெள்ளை அணுக்களை மட்டும் அழிச்சிரும், பிளேட்லெட் வந்து எதுவுமே பண்ணாது. ஸோ அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா there is something called TAGVHD, அதாவது டிரான்ஸ்ஃபியூஷன் அசோசியேட்டட் கிராஃப்ட் வெர்சஸ் ஹோஸ்ட் டிசீஸ். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்ம அந்த கொடுக்குற டோனரோட வெள்ளை அணுக்கள் போய் பேஷண்ட்டோட வெள்ளை அணுக்கள் கூட போடுற சண்டைனால் வந்து பேஷண்ட்டோட உயிருக்கு ஆபத்தாக முடியலாம். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம இரேடியேஷன் பண்ணி கொடுக்குறது வந்து நல்லது. இப்போ வந்து பொதுவாகவே இந்த பிளேட்லெட்ஸ் குறைபாடு இருக்கிறவங்க இல்லை சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு சில பேருக்கு இருக்கும், இல்லை மேபி மிட்-30s இல்லை பியூபர்ட்டிக்கு அப்புறம் இந்த மாதிரி குறைபாடு இருக்கவங்க பொதுவாக என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தால் இதெல்லாம் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும்? ஸோ பிளேட்லெட் குறைபாடு இருக்கிறவங்க, ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ரொம்ப ஸ்ட்ரெனுவஸான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட வேண்டாம். லைக் நான் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறேன், இல்லைன்னா ரொம்ப அத்லெட்டிக் கேம்ஸ் அந்த மாதிரி ஈடுபடுறதுல இருந்து கொஞ்சம் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும். லைக் ஒரு நார்மல் ஆக்டிவிட்டியாக ஃபாலோ பண்ணுறது வந்து அவங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சின்ன ஒரு அடிபடுது அப்படின்னா வந்து they may have a higher chances of bleeding than the normal population. டாக்டர், அதே மாதிரி இப்போ உடம்புல பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இது எதனால் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி டயக்னோஸ் பண்ணுறது? ஸோ ஒரு சின்ன பிளட் டெஸ்ட், அதாவது சிபிசி அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரிலிமினரி ஐடியா கிடச்சிரும் பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து ஃபர்தர் டெஸ்டஸ் தேவைப்படும். ஸோ சில சமயங்களில் வந்து ஒரு ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். அதாவது உண்மையிலே பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்குதா அல்லது வேறு எதுவும் பிளட் கேன்சர் மாதிரி எதுவும் ஸ்டேஜஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து நம்ம பிளட் சாம்பிளில் இருந்தே ஒரு பெரிஃபரல் ஸ்மியர் எடுத்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கலாம். இல்லை அதுலேயும் எதுவும் தெரியலை அப்படின்னா வந்து போன் மேரோ டெஸ்ட்
பண்ணி பார்க்குறது கட்டாயம். அதாவது நார்மலாக நம்ம போன் மேரோவில் இருந்தே பிளேட்லெட் நார்மலாக இருக்குதா, இல்லை அங்கேயே எதுவும் உற்பத்தி இல்லை, அங்கேயே எதுவும் அப்நார்மாலிட்டி இருக்குதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு போன் மேரோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அவசியம். நீங்கள் நிறைய இந்த போன் மேரோன்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த போன் மேரோ கேன்சருக்கும் பிளேட்லெட்ஸ்க்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? கட்டாயம் இருக்குது. அதுதான் நான் சொன்ன மாதிரி போன் மேரோ கேன்சர் அப்படிங்கிறது வந்து பிளட் கேன்சர். ஏன்னா நம்ம நார்மலாக உற்பத்தி ஆகிற பிளட் செல் எல்லாமே வந்து போன் மேரோவில் இருந்தால் உற்பத்தி ஆகுது. ஸோ அங்கேருந்து உற்பத்தி ஆகிற கேன்சர் செல்ஸ் வந்து பிளேட்லெட் அணுக்களை வளர விடாமல் தடுக்க போகுது. ஸோ பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பிளேட்லெட் அணுக்கள் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, பிளட் கேன்சரை வந்து கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்களோட பிளேட்லெட் கவுண்ட் நார்மலைஸ் ஆகிரும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் எல்லா கொஸ்டினுக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இது போல பல செய்தி தொகுப்பினை பார்க்க நியூஸ்7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.